இங்க நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள வேட்டையாட போறப்ப இவனுக்கு ப்ளூ கலர்ல ஒரு பெரிய சைஸ்ல முட்டை கிடைக்குது. அடுத்து இந்த முட்டையை எடுத்துட்டு வந்து கறிக்கடையில காசுக்கு விக்கலான்னு பாக்க இந்த கறிக்கடைக்காரரு இதை வாங்க மாட்டேன்றாரு. அப்புறம் எடுத்துட்டு போய் இந்த முட்டையை வீட்டுல வைக்க பார்த்தா அந்த முட்டையில இருந்து ஒரு சின்ன சைஸான டிராகன் பிறந்து வெளியில வந்து நம்ம ஹீரோ தான் அம்மானு தேர்ந்தெடுக்குது. கூடவே உன்னோட உள்ளங்கையில முறுக்கு சுட்ட மாதிரி எதையோ சுட்டு வச்சிருது. அடுத்து இந்த குட்டி டிராகனை பறக்க வைக்க ட்ரை பண்ணி கடைசியில இவன் கையை விட்டு பறந்து ரொம்ப தூரம் போய் மறுபடியும் இவங்கிட்ட வர்றப்ப சின்ன சைஸா போனது பெரிய சைஸா வந்து நிக்குது. ஆனா இப்ப நம்ம ஹீரோட மனசுல நினைக்கிறதும் இந்த டிராகனோட மனசுல நினைக்கிறதும் ரெண்டு பேருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்து இந்த டிராகனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இவரோட ஊர்ல ஒருத்தர் வீட்டுக்கு போக பார்த்தா அந்த புக்ல இந்த டிராகனை பத்தி தெளிவா போட்டுருக்கு. அடுத்து இவன் பார்த்துட்டு இருக்கிறத திடீர்னு அவர் பார்த்து உங்ககிட்ட டிராகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அதனால உனக்கு ஆபத்து நெருங்கி வந்துட்டு இருக்குன்னு இவங்களோட சேர்ந்து ரொம்ப தூரமா பயணம் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோட கனவுல ஒரு பொண்ணு வந்து என்ன காப்பாத்துன்ற மாதிரி காமிச்சு அவளோட இடத்தையும் காமிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ மைண்ட் மாதிரி இவர் பேச்ச கேட்காம அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்க்க பின்னாடியே நம்ம வில்லன் ஹீரோவை கொல்ல பாக்குறாரு. அடுத்து கரெக்டா அந்த இடத்துக்கு டிராகன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த பொண்ணையும் அவங்க ரெண்டு பேரும் தூக்க முடியாம தூக்கிட்டு போய் பறந்து நம்ம வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.